ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இப்போ வந்து நம்ம கள்ளப்பாடி பக்கத்தில் இருக்கிற என்ன சிவன் இது மலை. அங்கதான் இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே ஏறத்துக்கு. ஜீத் ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, அடுத்தது வந்து நம்ம சேட்டு ப்ரோ. சேட்டு சொல்லு ப்ரோ. ஓகே ஹாய். ஜிங்காண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஓகே, நான் இந்த மலையை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இங்கே மேலே என்ன இருக்கு வச்சுக்கோ. இப்போதான் போகிறோம் ப்ரோ. பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணுங்களா? ஜிங்கன் ப்ரோ. ப்ரோ இங்கே மலை மேலே என்ன ப்ரோ இருக்கு? முன்னாடி பெருமலை இருந்தாரா? பெருமாள் வந்து யாரோ திருச்சி போயிட்டாங்க. அதனால சிவன் எக்ஸாம் ரெடி பண்ணி ஹரிசிவன் பேர் வச்சுக்கிட்டாங்க. ஹரிசிவன். ஓகே ஓகே சரி. போலாம் வந்து பசங்க போலாம் வாங்க ப்ரோ. கிட்ட கேட்க போறோம். அந்த மைக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ. மேல வந்து என்ன இருக்கு? சிவன் பார்வதி மலை பேர் என்ன? எங்க இருக்குது எந்த ஊர் இது? கள்ளப்பாடி. ஓகே, கள்ளப்பாடியில இருக்க ஹரிசிவன் மலை. ஓகே, தேங்க்யூ 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 ப்ரோ. யூடியூப் ப்ரோ வாங்க ப்ரோ. வந்து யூடியூப் மேலே வாங்க ப்ரோ. போக ஆரம்பிக்க போகிறோம். மலையில் வந்து ஏறி போயிட்டு இருக்கோம். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமார் இருக்காரு. விஜயகுமார். விஜய் ப்ரோ வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. மல்லாடி வரலாம் பாருங்க. பேர் இதெல்லாம் ஏறி போகிற வழி. இதெல்லாம் ஏறி போகிற வழி. மலை ஏறதுக்கு நல்லா இருக்கும். மலை ஏறதுக்கு உண்மையாகவே சூப்பரான இது. மேலே வந்து போய் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. மேலே புதுசாக கட்டியிருக்காங்க. அது மேலே போயிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இங்கேயே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்தோன்னா இன்னும் நம்ம ரொம்ப தூரம் ஏறி போகணும். மலை மேலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்போ தான் வந்து மேலே போனோம். அவ்வளோ தூரம் போனோம். சேட்டு ப்ரோ ஏதோ செமையான பிளேஸ்லாம் கூட்டின்னு வந்துட்டு. இன்றைக்கி தான் நாங்கள் மலை மேலே ஏறி போனோம்னு இருக்கு. ரைட் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் ப்ரோ. ஏன்னா நான் பேசினே வர்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். நான் தண்ணி மட்டும் ஏன்னா அது எப்பவுமே பேசணும்டா. கொஞ்சம் பொறுமையாக தான் நான் வருவேன். நான் இங்கேருந்து பார்த்தா வேறு லெவலில் தெரியுது. ஹரிசிவன் மலை உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம மேலே போனோம். மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓம் ஓம் நம சிவாய். என் கூட யாரும் வந்துருக்காங்கன்னா அஜித் ப்ரோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டு ப்ரோ, அதுக்கப்புறம் விஜயகுமார் அப்படின்னு பார்த்தா முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஏறி ஒரு ஸ்டெப்பாக வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டெப்பெல்லாம் பாருங்கள்.
எல்லோரும் ஏறி வாங்க சீக்கிரம். எப்படி ஏறி போயிட்டுருக்க பாருங்க. வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க சென்டரில் பார்க்குறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளப்பாடியில் இருக்கிற ஹரிசிவன் மலை அதான் ஏறிட்டு இருக்கோம். ஜிங்கா நல்லா முன்னாடி போயிட்டார். ஏறு ப்ரோ, நீங்கள் ஏறுங்க. வந்துச்சு கொஞ்சம் காது கிட்டதான் கேட்குது சவுண்டு. சீக்கிரமாக ஏறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, அல்டிமேட் பிளேஸ். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். முடியல, மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தோம். இன்னும் கொஞ்சம் தலை தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீ அப்படியே ஏறு, நான் வரேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் நம்ம கீழே மேலேருந்து பார்த்தோம்னா அந்த வியூ உண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்குறோம். வேறு அதுங்க எப்படி இருக்குண்ணா, இங்கேருந்து நாங்கள் இப்போ ஏறி வந்துட்டுருக்கோம். இன்னும் மேலே போனால் ஏரியாவே தெரியும். இன்னும் நம்ம மேலே போக மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பார்க்க போகிறோம். வியூ மறக்காமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுனா டெம்பிள் ட்ராவலர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள் ட்ராவலர் தீபக்னு போடுங்க, அப்போ அங்கே சர்ச் லிஸ்ட்டில் வரும். டெம்பிள் ட்ராவலர் மட்டும் போட்டால் வராது, டெம்பிள் ட்ராவலர் தீபக் அப்படின்னு வந்து போடுங்க. கண்டிப்பாக அதில் நான் வருவேன். சிவா சிவா. பார்த்தீங்களா இடம் எல்லாம் ஏறி போய் உட்காந்துருக்காங்க. மட்டுமா ப்ரோ? வா சூப்பர். ஓகே போகலாம் ஏறுங்க. தண்ணி இருக்கா ப்ரோ? இந்த கோயிலை தாண்டோன்னு. என்ன கோயில் ப்ரோ? ஓகே, முருகர். இந்த மாதிரி முருகர் கோயில் இருக்குங்க. ஹரிசிவன் மலை போட்டுருக்காங்க பாருங்க, சிவசக்தி விநாயகர் ஆலயம். இது வழி போது போல இந்த பக்கம் ஒரு ஏறி போகுது. மேலே ஏறி போனால் சரியா இருக்கும். செம்மையா இருக்கு ஸ்பாட். இப்படிதான் போறதா அப்புறம் மேலே என்னது கிணறு? ஓகே, மலை மேலே பார்த்தீங்கன்னா கிணறு, மலை மேலே பார்த்தீங்கன்னா கிணறு தண்ணியோட போகலாம் ப்ரோ. கிணறு வந்து இங்கே மலை மேலே மலையை குடஞ்சி தண்ணி வர வச்சிருக்காங்க.
ஆனா மலை ஏறது இதான் வழி இல்ல? பாட்டு அருமையா போட்டுறாங்கல்ல. வடிவேலு எவர் கிரீன் வடிவேலு வாய்ஸ். கோயில் தெரிஞ்சா பாருங்க மலை பாருங்க. அதான் அதான் கோயில் பாத்தீங்களா? சரிங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க போனோம் நம்ம. இதான் அந்த சிவன் கோயில். போவோம் போவோம் போவோம். செமையா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% ஏறி வந்தாச்சு மேல. இன்னும் ஒரு 50% தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓம் நம சிவாய். சிவ சிவாய். போவோம் போவோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மறக்காம கள்ளப்பாடி வந்தீங்கன்னா, கள்ளப்பாடி பக்கத்துல இருந்தீங்கன்னா சிவன் மலைக்கு வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல குட்டி ட்ரெக்கிங் போனோம், மலையில ஏறி போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க நீங்க வரணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. கைஸ் இங்கே பாருங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஏறி வந்த பாலம் பாருங்க. இது மேலே தான் ஏறி வந்துருக்கோம். என்ன போனோம், கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். கோயில்கிட்ட இதாங்க கோயில், மலை மேலே கட்டியிருக்கான். வாழைப்பழம் வாங்கிக்கோ. ஓம் நம சிவாய்.
கைஸ் நம்ம இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா அந்த ஹரிசிவன் மலைக்கு வந்தாச்சு. உள்ள இருக்க லிங்க தரிசனம் நீங்கள் பார்த்தீங்க, அதான் லிங்கம். இந்த மலை மேலே இருக்கிற லிங்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கள்ளப்பாடிக்கு சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ஹரிசிவன் மலைக்கு வாங்க, வந்து இந்த சிவன் கோயில் வந்து பாருங்கள். கொஞ்சம் தூரம் தான், ரொம்பலாம் 20 நிமிஷம் ஏறி வந்தீங்க போதும் அந்த சிவன் பார்க்கலாம். இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அப்படியே லுக்கரன் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பிளேஸ் செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி இது கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பார்த்தோம்னா நந்தி பகவான் வச்சுருக்காங்க, நந்தி பகவானோட. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரகாரம். ஸோ அது ப்ரோ ஓம் நம சிவாய். அஜி ப்ரோ ஓம் நம சிவாய் ப்ரோ, ஓம் நம சிவாய். இப்போ அப்படியே நம்ம பின்னாடி போய் பார்க்க போகிறோம். இந்த வியூவை பாருங்க, வாடு வாவ். இதுக்காக தான் வந்தது. நாங்க பாருங்க, லெஃப்ட் சைடுல பாருங்க ப்ரோ, லெஃப்ட் சைடு கூட தண்ணி தெரிஞ்சு பாருங்க. பாத்தீங்களா? ஓ மை காட், அப்படி இருக்குங்க, செம்மையா இருக்கு. அப்படியே பாருங்க, இதுதாங்க ஈவினிங் ஷாட். அதுவும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸா இருக்கு. வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சுத்தி தராங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி இடத்த நான் உண்மையாக நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகா இருக்கு. அது இந்த ஈவினிங் டைம்ல பாக்குறதுக்கு நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா எங்க நின்றுட்டு இருக்கோம் பாருங்க, பாருங்க இங்க நின்றுட்டு இருக்கோம் நம்ம. இப்போ எடுக்கு பாத்தீங்களா, இங்க நின்று நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். தசாங்கம் வேறு எடுத்துகிட்டு இருக்கோம். தசாங்கம் இந்த பிளேஸு உண்மையாகவே சொல்கிறேன் அப்படி இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? செமையாக இருக்குல்ல, செமையாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சொல்லிக்க வார்த்தையே கிடையாது, அப்படி இருக்கு. ஐயா என்ன வியூ இது, செம்மையாக இருக்குல்ல. ஓம் நம சிவா. அப்பா சிவா, நான் பார்க்க தான் வந்திருக்கோம். இவரை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் கலந்து வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்பா சொல்கிற வார்த்தையில் என்ன தரிசனம். நம சிவா, நம சிவா. ஓம் நம சிவா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவருக்கு தீபாராதனைலாம் காட்டி இப்போ வந்து ஆராதனை பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நம்மளே பண்ணலாம், அதான் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இன்னொருத்தரம் இப்போ ஜாயின் பண்ண போகிறார், அவரும் ஒரு ஆய் சொல்லலாம். சரி வாங்க, சாமி வந்து கரெக்டாக தீபாராதனை பண்ணுறப்போ வந்துட்டீங்க. பண்ணலாமா? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவனே போட்டு, ஓம் நம சிவாய்.
ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு நாகதேவதை கோயில் இருக்குது. ஸோ அந்த நாகதேவதை கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். உள்ளே போனோம்னா பாருங்கள், அந்த பாறை வழியில் உள்ளே போனோம். இந்த பாறை வழியில் உள்ளே போனோம்னா அந்த நாகதேவ கோயில் வரும். அது உள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்களா, ஸோ நம்ம இப்போ வந்து அந்த கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகதேவ இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பாறை சந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது உள்ளே போனோம்னா பின்னாடி வந்து ஒரு நாகதேவ, எங்கே அப்புறம் நாகதேவதை ஸோ அந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே போய் வந்து நாகதேவதை வந்து பார்க்கலாம். பாருங்கள், பாம்பெல்லாம் எவ்வளோ வரும். பாம்பு, சர்ப்பம், நாகெல்லாம் எல்லாம் இங்கே வரும். இந்த இடத்துலாம் வந்து வரும். அப்படியே நான் கிட்ட காமிக்கிறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள்.